திருச்சிற்றம்பலம். வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். தொடர்ந்து நம்மளோட சேனலில் மரணமில்லா வாழ்க்கையை நோக்கி எப்படி போகிறது அப்படின்றதையும் அதற்கு தடைகளாக இருப்பது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு வரோம். இதை யாரெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மாற்று கருத்துக்கள் ஏதாச்சும் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நாம் ஒரு நாள் அதை சத்விசாரம் செய்வோம். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சஹஸ்ரஹார சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாம் மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரைக்கும் என்னென்ன சக்கரங்கள் இருக்குது, அந்த சக்கரத்திற்குண்டான தெய்வங்கள் யார், அவர்களினுடைய தொழில்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் விநாயகர், பிரம்மர், மகாவிஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் இவங்களை பற்றி எல்லாமே நாம் பார்த்துட்டு வந்தோம். இவங்க எல்லோருமே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற 5 தொழில்களை செய்யக்கூடிய மூர்த்திகள். சரிங்களா? அப்போது இவங்க எல்லோருமே ஏக இறைவனே நேரடியாக ஒவ்வொரு தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நம்மளை மாதிரி நிறைய பேர் மரணமில்லா நிலையை நோக்கி போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அவங்களும் தங்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி இறைவனுடைய அருளை பெற்று அவர்களும் இந்த 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றது தான் உண்மை. உதாரணத்திற்கு வள்ளல் பெருமான் 5 தொழில்களையும் செய்யக்கூடிய ஆற்றலை அருட்பெரும் ஜோதி தந்தையிடம் இருந்து பெற்றார். அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் சித்தர் பெருமக்கள் 5 தொழில்களையும் செய்யக்கூடிய ஆற்றலை ஏக இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானிடமிருந்து பெற்றார்கள் அப்படின்றது உண்மை. அதனால் ஏக இறைவன் ஒரு பக்கம் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கொண்டும் 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல நம்மை மாறி மரணமில்லா நிலையை நோக்கி போகக்கூடிய மனிதர்களும் மனித நிலையிலிருந்து மேலேறி 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது நம்மளுடைய ஆஞ்சை சக்கரம், இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சை சக்கரம் வரைக்கும் சதாசிவம் அருளல் தொழிலை கீழே இருக்கவங்க எல்லாமே பிரித்து இப்போ சதாசிவம்னா அருள் புரியும் தொழிலை மட்டும் செய்வார். மகேஸ்வரன் சொன்னால் மறைக்கும் தொழிலை மட்டும் செய்வார். ருத்ரன் சொன்னால் அவர் அழிக்கும் தொழிலை மட்டும் செய்வார். ஆனால் நம்மளோட உச்சியில் இருக்கக்கூடிய சஹஸ்ரார சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆதிசிவமும் ஆதிசக்தியும் அனைத்து தொழில்களையும் சேர்த்து செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது ஆதிசிவம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற இந்த 5 தொழில்களையும் செய்வார்கள். ஆனால் மற்ற 5 மூர்த்திகளும் தங்களுக்குண்டான தொழில்களை மட்டுமே செய்வார்கள் அப்படின்றத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் இதே ஆதிசிவமே மகேஸ்வரனாகவும் இருக்கார், ஆதிசிவமே சதாசிவமாகவும் இருக்கார், மற்ற கடவுள்களாகவும் இருக்கின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கடவுள்களிடையே நாம் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்கக்கூடாது. எந்த ஒரு வகையிலுமே சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம், வேற்றுமை அப்படின்ற வார்த்தைகள் இருக்கவே கூடாது. அதை புறம் தள்ளி வச்சிடணும். சரிங்களா? அப்போது ஆதிசிவம் சஹஸ்ரார சக்கரத்தில் இருக்கின்றார். அவர் அனைத்து தொழில்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். இப்போது மேலே இருக்கக்கூடிய ஆதிசிவம் இந்த உடலுக்கு மேலே இருக்கக்கூடிய உலகத்திற்கும் ஒரு தொடர்பாக இருக்கின்றார். அப்போது இந்த இதுக்கு தொடர்பாக இருக்கக்கூடியவர் நடராஜர்.
இப்போ சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் ஒற்றைக்கால தரையில வச்சு முயலகன் மீது ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த முயலகன் வேற யாருமே கிடையாது, நாம தான். சரிங்களா? அப்போ நடராஜர் தன்னுடைய தாண்டவத்தின் மூலமாக ஒற்றை காலை ஊனி நமக்கும் மேலே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறார். சைவ பெருமக்களை பொறுத்த வரைக்கும் கோயில்னு சொன்னால் அது சிதம்பரம் தான். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அனைத்து தொழில்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன், ஒன்றாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவன், சேக்கிழார் பெருமான் சொல்லியது போல உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்ற மாதிரி அவர் யாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய இறைவன் பெரும் கருணை கொண்டதன் காரணமாக கீழிறங்கி ஆதிசிவம் ஆதிசக்தியாக வந்தார். அவரே அடியவர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் அருள் புரியும் நோக்கோடு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானாக தாண்டவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு திருவடியை ஊன்றி நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வினைகளை அவர் மிதித்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேரை நம்பியிருப்போம். நமக்கு அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டிருப்பாங்க. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் அவரை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, அவருக்கு உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை வேற லெவலில் கொண்டுட்டு போய் வச்சிருவார். யாராலையும் தொட முடியாத ஒரு தூரத்தில் கொண்டுட்டு போய் உங்களை வச்சிருவார். அப்போது இறைவனுக்கு பிடிச்ச குழந்தையா நாம் எப்படி மாறுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உச்சியில் இருக்கக்கூடிய ஆதிசிவனுக்கும் ஆதிசக்திக்கும் பிடித்த குழந்தைகளாக நாம் மாறணும்னு சொன்னால் முதல் வேலையாக உயிர் கொலையை தவிர்த்திடுதல் வேண்டும். அசைவ உணவை சாப்பிட்றத முதல்ல நிறுத்தணும். எந்த ஒரு தேகத்தில் பிணவாடை வருகின்றதோ அந்த தேகத்தில் இறைவன் வரவே மாட்டார். நான் தியானம் பண்ணுறேன், நான் தவம் பண்ணுறேன், ஆனால் அதே நேரத்தில் நான் அசைவ சாப்பாட்டையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட முயற்சி ரொம்ப ரொம்ப ஒரு வீணான முயற்சி. ஒரு ஓட்டை பக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்ந்து நான் கீழே ஊற்றி கிணத்தை வற்ற வச்சிருவேன் அப்படின்றதுக்கு நிகரான ஒரு விஷயம்தான். நீங்கள் மேலே சேர்ந்த அந்த ஓட்டை வழியாக தண்ணி கீழே போயிட்டே தான் இருக்கும். உங்களோட முயற்சியும் வீணாகிவிடும். அதனால் சன்மார்க்கத்திற்கும் மரணமில்லா பெருவாழ்விற்கும் முதல் தடையாக இருக்கக்கூடியது அசைவ உணவு. அதே மாதிரி ஆதிசிவம் ஆதிசக்தியினுடைய கருணை உங்களுக்கு கிடைக்காமல் தடுப்பது அசைவ உணவு. அதனால் அசைவ உணவை சாப்பிடுவதை முதலில் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினாதான் உங்களுடைய உடம்புல இருந்து பிணவாடை போகும். அந்த பிணவாடை உங்களுடைய உடம்புல இருந்து போகிறதுக்கே 7 வருஷம் ஆகிரும். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு அசைவ உணவை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அசைவ உணவினுடைய தன்மையும் அதனுடைய வாசமும் உங்களின் உடலை விட்டு வெளியே செல்வதற்கு 7 வருடங்கள் ஆகிவிடும் அப்படின்றத நாம் மனசில் வச்சுக்கணும். அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அசைவம் சாப்பிடாமல் இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம். திருப்பியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நான் சாப்பிடாமல் இருக்கேன், இறைவன் எனக்கு எந்த அருளுமே புரியலை அப்படின்னு நினச்சிட்டு திரும்பியும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிணவாடை நம்மளை விட்டு மீண்டும் செல்வதற்கு 7 வருஷங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றத நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது நம்ம மூலாதாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி சகசிராரத்துக்கு வந்தாச்சு. அப்போது நம்ம சகசிராரத்துக்கு வராமல் நம்மளை தடுக்கக்கூடிய ஒன்று இறைவனுடைய பெரும் கருணை நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு முதல் தடையாக இருப்பது மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு அப்படின்ற விஷயம்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவை நாம் தவிர்க்க வேண்டும். அது முட்டை, கோழி, மீன், ஊர்வன, பரப்பன எதுவாக இருந்தாலும் சரி,
உயிரை கொன்று சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். சரிங்களா? அப்படி நிறுத்தினா மட்டும்தான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தையும் அவர் அடியவர்களுக்கு அருள் புரியும் குஞ்சித பாதத்தையும் நாம் காண முடியும். அப்படி நம்ம அசைவ உணவை சாப்பிட்றத நிறுத்த முடியலை அப்படின்ற பட்சத்தில் அது உங்களை சுடுகாட்டை நோக்கியோ அல்லது இடுகாட்டை நோக்கியோ தான் கொண்டு செல்லுமே தவிர மரணமில்லா நிலை ஜீவசமாதி அப்படின்ற நிலையை நோக்கி நம்மை கொண்டு செல்லாது அப்படின்றத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போது அசைவ உணவை சாப்பிட்றதுனால எனக்கு என்ன தீங்கு வரும், என்னால் ஏன் மரணமில்லா நிலையை நோக்கி அசைவ உணவை சாப்பிடும் பொழுது போக முடியாது அப்படின்ற விஷயங்களை எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்மளோட பதிவுகளில் பார்ப்போம். அதனால் மறக்காமல் மரணமில்லா பெருநிலையை நோக்கி செல்லக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் ஏக இறைவனை வணங்கி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.